இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் தட்டரள்ளி கிராமத்தில் வசித்து வரும் தமிழ்ச்செல்விக்கு 2 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். கணவர் உயிரிழந்த நிலையில் தமிழ்ச்செல்வி அருகில் இருக்கும் ஜூஸ் கம்பெனிக்கு வேலைக்கு சென்று குழந்தைகளின் பசியை போக்குவதோடு படிக்கவும் வைத்து வருகிறார். குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் வசித்து வந்த கூரை வீட்டிற்கு மின்சார வசதி கேட்டு தமிழ்ச்செல்வி அளித்த மனு கூரை வீடு என்பதால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜூஸ் கம்பெனி மட்டுமல்லாது பக்கத்து வீட்டிற்கும் வேலைக்கு சென்று சேர்த்த பணத்தில் தகர வீடு ஒன்றை கட்டி முடித்த தமிழ்ச்செல்வி அதற்கு மின்சார வசதி கேட்டு கோரிக்கை வைத்த போது பட்டா இருந்தால்தான் மின்சாரம் வழங்க முடியும் என அதிகாரிகள் அலைக்கழித்துள்ளனர். பட்டாவை வழங்க உதவுமாறு மனு கொடுக்க வந்த தமிழ்ச்செல்வியை தன் வீட்டிற்கு வந்து வேலை செய்யுமாறு கிருஷ்ணகிரி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மணிமேகலையின் கணவரும் மாவட்ட திமுக அவைத்தலைவரும் ஆன தட்டரள்ளி நாகராஜ் கட்டாயப்படுத்தியுள்ளார். இப்போ ஒரு 4-5 வருஷம் சார் என்ன டார்ச்சர் பண்றாங்க. எதுக்காக டார்ச்சர் பண்றாங்க? அவங்க வீட்டு நான் வேலைக்கு வரலீங்களா சார், நான் எனக்கு ஜாதி தானே நீனு, நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லி நீ செய்ய மாட்டேன்றே, நான் உன்னை என்ன பண்ணுற பாரு, இந்த இடத்துல உன்னை குடி வச்சுட்டுனாலும் சரின்னு டெய்லி ஒரு கலாட்டா போய் பாருங்க. அந்த பாட்டிலெல்லாம் குடிச்சு போட்டுன்னு எவ்வளோ கலாட்டா பண்ணுறாங்க. நீங்களே ஒரே 4 தவிர நாங்கள் இங்கே படுக்கிறதே இல்லை சார். இப்போ 2-3 மாதம் இங்கே படுக்கிறது இல்லை. பகலில் மட்டுக்கும் நைட்டில் போய் பயந்து நாங்கள் படுத்துக்குவோம். திரும்ப காலையில் எழுந்திரிச்சு வருவோம். அதனால இப்போ நைட்டு வந்து போஸ்ட் ஓட்டு நோட்டீஸ் வச்சு வச்சுக்கிறாங்க. தமது வீட்டிற்கு வேலைக்கு வந்தால் உதவி செய்கிறேன் என மீண்டும் மீண்டும் நாகராஜ் தமிழ்ச்செல்வியை வற்புறுத்தியுள்ளார். உங்கள் வீட்டில் வேலை செய்து கிடைக்கும் வருமானத்தை வைத்து தம்மால் குழந்தைகளை பார்க்க முடியாது என கூறி மறுப்பு தெரிவித்த தமிழ்ச்செல்வியை நாகராஜ் மிரட்டத் தொடங்கியுள்ளார். என் வீட்டிற்கு வேலைக்கு வராத நீ எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என சவால் விட்ட நாகராஜ் தமிழ்ச்செல்வியின் இல்லத்தின் முன்பாக அடியாட்களை வைத்து மதுபான பாட்டில்களை உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். நான் வந்து இந்த இடத்துல இருக்கவே முடியாதுன்றாங்க சார். சேர்மேன் நாகராஜும் என்னை இந்த திமுக கட்சி வச்சு நான் உன்னை இந்த இடத்துல வச்சு நான் கட்சியை பத்தி பேசி என்னை மிரட்டுறாங்க சார். அவங்க நான் என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்காத, உன்னை இந்த வீட்டுல வந்து நான் வச்சுட்டுனால சரி, இன்னைக்கே நான் போலீஸை வர வச்சு ஜேசிபி வர வச்சு உன்னை இடிக்காம மூட மாட்டேன்னு சொல்லி என்னை மிரட்டினே இருக்கிறாங்க சார். ஒரே 4-5 வருஷமா இதே பிரச்சனை சார். திமுக அவைத்தலைவர் நாகராஜின் அடியாட்களிடமிருந்து தமது குழந்தைகளை பாதுகாக்க பகலில் வேலைக்கு சென்று வந்தாலும் இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்துக் கொண்டே இருப்பதாக தமிழ்ச்செல்வி கண்ணீர் வடிக்கிறார். இரவு பகலாக உழைத்து கட்டிய வீட்டிற்கு பட்டா கேட்டு சென்ற ஆதரவற்ற பெண் ஒருவரை திமுக பிரமுகர் நாகராஜ் நடத்தியிருக்கும் விதம் பல்வேறு தரப்பினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.